வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட்ஸ் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு பிரபல நெஃப்ரோலஜிஸ்ட் டாக்டர் ராம் பிரபாகர் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் பார்த்தீங்கன்னா ஒன்று போனால் இன்னொன்று வச்சு பிழைச்சிக்கலாம்னு சொல்லுவாங்க வழக்கமாக. ஸோ அது இந்த விதத்தில், அதாவது கிட்னி விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்? கிட்னியோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் டாக்டர். கிட்னி ஒரு 20,000 பேரில் ஒருத்தருக்கு பிறவியிலே ஒரே ஒரு கிட்னி தான் இருக்கும். அதை நிறைய டைமில் அவங்களால ஈவன் ரெகக்னைஸ் பண்ண முடியாது. வேறு ஏதோ ஒரு வியாதிக்கு போய் ஸ்கேன் ஏதாவது எடுக்கும்போது தான் நமக்கு ஒரு கிட்னி இருக்குங்கிறதே தெரிய வரும். ஸோ ஒரு கிட்னி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவங்க ப்ரிகாஷன்ஸ் எடுத்தாலே போதும். ஃபர்தராக வேறு எதுவும் அந்த கிட்னியில் எந்த பாதிப்பும் வராமல் பார்த்துக்கிட்டா அவங்களால அந்த ஒரு கிட்னியாலே நல்லபடியாக வாழ முடியும். ஓகே. அதனால தான் நம்ம வாழும் முறை கிட்னி டொனேஷன், லைவிங் கிட்னி டொனேஷனே ப்ரொமோட் பண்ணுறோம். அதனால் ஒரு கிட்னி கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு போதும். ஓகே. ஸோ 2 கிட்னி இருந்தாலும் ஒரு கிட்னியை வச்சு செயல்படுத்த முடியும். 2 கிட்னி இருந்தால் ரெண்டுமே செயல்படுமா டாக்டர்? ஆமாம். அதாவது சில வியாதிகள் ஒரு பர்டிகுலர் கிட்னியை மட்டும் பாதிக்கிற வியாதிகள் கூட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பக்கம் மட்டும் கல் அடைச்சி போய் அந்த கிட்னி செயலிழந்தாலும் அடுத்த கிட்னி நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு அறிகுறிகள் கூட இருக்காது. அவங்க நார்மலாக இருக்க முடியும். ஓகே டாக்டர். நிகழ்ச்சியின் முதல் காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம். சென்னையில இருந்து கல்பனா பேசுறேங்க. உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்க கல்பனா. டாக்டர் இருக்காரு. சொல்லுங்க. வெரி குட் மார்னிங் டாக்டர். மார்னிங் சொல்லுங்க. சார், எனக்கு யூரின்ல ப்ராப்ளம் இருந்தது. அடி வயிற்றுல அப்டாமன்ல லெஃப்ட் சைடுல பெயின் இருந்ததுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் கேட்டோன்னா அவங்க அல்ட்ராசவுண்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க சார். அதுல கல் இருந்தது, அதாவது ரொம்ப 0.02 அவ்வளவுதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காக எனக்கு செஸ்டோன் டேப்லெட் கொடுத்தாங்க. நான் அதை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் 1 மந்த் கழிச்சு திருப்பி சிடி ஸ்கேன் எடுத்ததுல எல்லாமே நார்மலா இருக்கு, எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனா எனக்கு லெஃப்ட் சைடுல பெயின் இருந்துட்டே இருக்கு. யூரின் போகும்போது வெஜைனல்ல அந்த பெயின் இருந்துட்டே இருக்கு சார். அதுக்காக அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்றதுக்காக யூரிஸ்பாஸ்னு டேப்லெட்டும் சாப்பிட்ருக்கேன். அதர்வைஸ் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வேற, அதுக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறேன். இது இண்டிரால் 40 சொல்லிட்டு ப்ரெஷருக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறேன். ஆவோஸ்கன் சொல்லிட்டு இதுக்கு கொலஸ்ட்ராலுக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறேன் சார். இதனால எனக்கு வேற என்ன மாதிரி ப்ராப்ளம் வருது? நான் இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்னும் எனக்கு பெயின் குறையல. அதாவது ரைட் சைடு லாயின் பெயின், அதாவது ரைட் சைடில் இருக்கிற வலிக்கு காரணம் கிட்னி தானா அப்படிங்கிறது தெளிவாக முதல்ல டயக்னோஸ் பண்ணிக்கணும். ஏன்னா கிட்னி ஸ்டோன் யூஸ்வலாக வெறும் கிட்னியில் இருக்கிற கல்லால் கண்டிப்பாக ரொம்ப வலி வராது. கண்டிப்பாக யூரின் போகிற பாதையில் அந்த கல் வரும்போது, அதாவது யூரிட்டருங்கிறாங்க இல்லையா, யூரின் டியூப்பு, அதில் அடைச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த யூரின் கல்லால் ரொம்ப வலி வரும். அப்படி வலி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2 மில்லிமீட்டர் 3 மில்லிமீட்டர் ஸ்டோன் தான் இருந்ததுனாலும் சில நேரம் அது டிஷ்யூஸோடு சேர்ந்து யூரின் ஒரு பாதையை பிளாக் பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னா வலிக்கலாம். பட் அது வலிக்கும்போது அந்த ஸ்டோன் மைக்ரேட் ஆகும்போது, அதாவது நகரும்போது தான் ரொம்ப வலி இருக்கும். அந்த ஸ்டோன் நகர்ந்து போயிடுச்சு, தானாகவே வெளியில் வந்துருச்சுன்றீங்க இப்போ 2வது சிடி ஸ்கேனில். ஸோ அதனால் வலி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முன்னாடி இருந்த விட இன்டென்சிட்டி குறைவாக கொஞ்ச நாள் வலி இருக்கலாம். ஏன்னா அந்த ஸ்டோன் நகரும்போது கொஞ்சம் டிஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும் எப்படின்னாலும். ஸோ அதால் கொஞ்ச நாள் ரெசிடுவல் பெயின் இருக்கலாம். பட் கொஞ்ச நாள்னால் ஒரு 2-3 மாதம் இருக்கலாம். மற்றபடி 3 மாதத்துக்கு மேலே எனக்கு அதே மாதிரி வலி இருக்குது, இப்போ கல்லும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் அந்த ரைட் சைடு பெயின் என்ன காரணம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹோல் பாடி ஸ்கேன், ஹோல் அப்டாமன் ஸ்கேன் பண்ணி என்னன்னு உங்கள் டாக்டர் கிளியராக எக்ஸாமின் பண்ணால் தான் உங்களுக்கு கைட் பண்ண முடியும். நீங்கள் நல்ல டாக்டரை போய் பார்த்து அதை ஃபுல்லாக ஸ்கேனும் திருப்பி வேணும்னா பண்ணிவிடுங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம் சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் சார். மார்னிங் சொல்லுங்கள். எங்கள் பாப்பாவுக்கு 6 வயசு ஆகுது சார். ஒரு 8 மாதம் குழந்தை பிறந்து 8 மாதத்துல இருந்தா சார் கண்டுபிடிச்சா. பாப்பாவுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி இப்போ டேப்லெட் 1.5 எடுத்திருக்கா சார். என்வாஸ் 2.5ன்னு சொல்லி. அந்த ப்ரோட்டீன் எவ்வளோ நாளைக்கு வளர்ந்த பிறகு சரியாகும், ஓரளவுக்கு 13 இயர்ஸ் வந்த பிறகு, 7 வயசு வந்த பிறகு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த ப்ரோட்டீன் எவ்வளோ நாள் இருக்கும், என்னென்ன சாப்பிடலாம், எப்படிலாம் தடுக்க முடியுமா, இது பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு ஏதாவது நீங்க சொன்னீங்க. எந்த வயசுல ஆரம்பிச்சது முதல்ல ப்ரோட்டீன்? நாங்க 8 மாச குழந்தையில பார்த்தோம் சார். 8 மாச குழந்தையில கண்டுபிடிச்சேன் சார். இப்போ 6 வயசு ஆகுது பாப்பாவுக்கு. உங்க ஃபேமிலியில வேற யாருக்கும் இந்த புரோட்டீன் லீக்கிங் வியாதி இருக்குதா? சார், எங்க பாப்பா மட்டும்தான். முதல்ல பையன் நல்லா ஆக்டிவா 7th படிக்கிறான் சார். அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பையன் 2வது மகன்.
இந்த மகளுக்கு தான் சார் இந்த பிரச்சனை. அதான் சரி கிட்னிக்கு இன்னைக்கு பார்த்த உடனே போட்டு கிட்னி பயாப்சி பண்ணியிருக்காங்களா? கிட்னியிலேருந்து பண்ணியிருக்கேன் சதா சார். டெஸ்ட். 2 வயசுல பண்ணியிருக்கோம். அதில் என்ன ரிப்போர்ட்டுன்னு சொன்னாங்களா உங்களோட அது கிட்னி ஒன்றும் பயாப்சியில்? இல்லைப்பா, நல்லா நார்மலா தான் இருக்குதுன்னாங்க சார். அதாவதுமா யூஸ்வலாக ப்ரோட்டீன் லீக்கிங் கிட்னி வியாதி இந்த குழந்தைகளுக்கு வர்றது வந்து 2 வயசுக்கு மேலே தான் ஆரம்பிக்கும். 2 வயசுக்கு உள்ளே ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக அது ஜெனட்டிக் வியாதியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது மரபணு சம்மந்தமான வந்து ப்ரோட்டீன் லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட கிட்னி பயாப்சி ரிப்போர்ட் அது உங்களால் தெளிவாக சொல்ல முடியல. அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு லாங் டேர்ம் அவுட்கம், அதாவது ஃப்யூச்சரில் என்ன ஆகுங்கிறது தெளிவாக சொல்ல முடியும். அதில் கிட்னியில் டேமேஜ் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்தால் யூஸ்வலாக இது தானாகவே சரியாயிடும். பட் உங்களுக்கு என்ன மருந்து கொடுத்துருக்காங்க, என்ன பயாப்சி ரிப்போர்ட் இருக்குங்கிறது ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சால் தான் உங்களோட ஃப்யூச்சர் அவுட்கம் சொல்ல முடியும். இன்னொன்று, எவ்வளவு நாள் இந்த ப்ரோட்டீன் லீக் கண்டினியூ ஆகுது, அந்த ஸ்டீராய்டு மருந்து எதுவும் கொடுத்தாங்களா, ஸ்டீராய்டு மருந்துக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணிச்சா ரெஸ்பாண்ட் பண்ணலையா, ஆல்டர்னேட்டிவ் செகண்ட் லைன் தேர்ட் லைன் ட்ரீட்மெண்ட் எதுவும் கொடுத்தாங்களா, இதெல்லாம் பொறுத்து தான் முடிவு பண்ண முடியும். யூஸ்வலாக 2 வயசுலேருந்து 8 வயசு வர வரைக்கிற ப்ரோட்டீன் லீக்கிங் வியாதி நல்ல மாதிரியான வியாதி. அது மினிமல் சேஞ்ச் டிசீஸ்னுவாங்க. அது யூஸ்வலாக தானாகவே சரியாயிடும், திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. பட் இந்த மினிமல் சேஞ்ச் டிசீஸ் இல்லாமல் மற்ற மாதிரியான ப்ரோட்டீன் லீக்கிங் வியாதியாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி என்ன வியாதின்னு பார்த்து அதுக்குள்ளே சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் அது ஃபுல்லாக சரியாகும். அதை வச்சு தான் அவங்க பயாப்சி ரிப்போர்ட் வச்சு தான் அவங்களோட வியாதியோட நேச்சர் நம்மளால் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் விழுப்புரத்துலேருந்து பேசுகிறோம் சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காரு. எனக்கு 47 வயசு ஆகுது சார். என் பேர் பரமேஸ்வரி. ம் எனக்கு வந்து யூரின் போகிற இடத்துல அடிக்கடி அரிப்பு இருக்குங்க சார். ம் அது வந்து ஃபர்ஸ்ட் டாக்டரை பார்த்தோம், ம் டேப்லெட்லாம் கொடுத்தாங்க, சரியாயிடுச்சு. ம் அப்புறம் மறுபடியும் இப்போ அது மாதிரி இருக்குங்க சார். அதுக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்றதுக்காக உங்களை கேட்குறேன். அதாவது தொடர்ந்து யூரின் போகிற பாதையில் எரிச்சல் வந்து லேடிஸ்க்கு ரொம்ப காமனாக வரும். ஏன்னா நம்ம ஜெனிட்டல் ஏரியாவில் வெஜைனல் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் வந்தாலும் உடனடியாக அது யூரினரி பாத்வேக்கு ஸ்ப்ரெட் ஆகிற வாய்ப்பு இருக்குது விமனுக்கு. இன்னொன்று, ஒவ்வொரு முறை இந்த மாதிரி எரிச்சல் வலி இருக்கும்போது என்ன பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் கிளியராக கண்டுபிடிச்சி அதுக்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். யூஸ்வலாக என்ன செய்கிறாங்கன்னா ஒரு 2-3 நாள் ஆன்டிபயோட்டிக் மருந்து கொடுத்துட்டு அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. அப்படி நிப்பாட்டினா அது திருப்பி திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக 2 வாரம் தொடர்ந்து இந்த மாதிரி திருப்பி எரிச்சல் வந்தால் 2 வாரம் தொடர்ந்து என்ன பாக்டீரியா இல்லை என்ன வகையான நம்ம ஆர்கானிசம்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க 2 வாரத்துக்கு. அது தவிர பார்ட்னர் ட்ரீட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் அது செய்கிறதில்ல. அதாவது மெனி டைம்ஸு அது நீங்கள் உங்களோட பாடியிலேருந்து பாக்டீரியா ரிமூவ் ஆனாலும் அது பார்ட்னர் சைடில் உங்களோட ஹஸ்பண்ட் சைடில் அது தொடர்ந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் மூலமாக அது திருப்பி உங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன செய்யணும்னா முதல்ல உங்களோட இதை ஃபுல்லாக 2 வாரம் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவருக்கும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அது மாதிரி திருப்பி திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா. நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். பேசுகிறேன் வீடுன்னு. சார் உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க சார், டாக்டர் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். சார் கிரியேட்டின் அளவு, என்னுடைய ஏஜ் 45. ம் கிரியேட்டின் அளவு 1.1 ஒன்லி இருந்தால் அது ஒன்றும் ப்ராப்ளம், மற்றதெல்லாம் நார்மலாக இருக்குது. பிபி இல்லை, சுகர் இல்லை. இது அப்படியே இருக்கலாமா? அந்த 1.1 ஒன்லி இருக்குது, பரவாயில்லையா? இல்லை அது பின்னாடி ஏதாவது இதாகும்? நார்மல் கிரியேட்டின் அளவு 1.2 வரைக்கும் நார்மல் தான். ஸோ உங்களுக்கு வேறு ஒரு வியாதியும் இல்லை. யூரின் இது வெறும் கிரியேட்டினை மட்டும் வச்சு யூரின், அதாவது கிட்னி ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இதோட சேர்ந்து நீங்கள் யூரின் ரொட்டீன் டெஸ்ட்டும் எடுத்துக்கணும். அதில் ப்ரோட்டீன் எதுவும் பிளட் எதுவும் லீக் ஆகுதான்னு பார்த்துக்கணும். அது தவிர கிட்னிக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணிக்கணும். அதில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் அப்நார்மாலிட்டி எதுவும் இருக்கான்னு தெரியும். ஸோ இது 3ம் நார்மலாக இருந்ததுன்னா உங்களுக்கு கிட்னி வந்து கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்குன்றது தான் அர்த்தம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? சென்னையிலேருந்து ஹேமா பேசுறேன். உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்க ஹேமா, டாக்டர் என்னோட இருக்காரு. கணவருக்கு வந்து சீரம் கிரியாட்டினின் வந்து 1.76 இருக்கு. அப்புறம் புரோட்டீன் வந்து ++ இருக்கு. மற்றதெல்லாம் வந்து இந்த லியூக்கோசைட்ஸுங்கிறது 15 to 20 இருக்கு. அவருக்கு வந்து முன்னாடி பார்த்த டாக்டர் வந்து டியூடாக்ஸ் டி 0.5 mg கொடுத்துருக்காங்க, ஷெல்கால் 500 mg அண்ட் லாசிக்ஸ் 40 mg ஹாஃப் டேப்லெட் போட சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கு. அது அவருக்கு சுகர் பிபி இருக்குதா? பிபி வந்து 130 இருக்கு. இப்போ முன்னாடி இருந்தது பிபி, ஆனா இப்போ கண்ட்ரோல்ல தான் இருக்கு.
சுகர் இருக்குதா? வந்து 113 இருக்கு. சுகர் சுகர் வந்து 113 இருக்கு. இல்லை, அவருக்கு சுகர் வியாதி இதுக்கு முன்னாடி இல்லை, நார்மலாக தான் இருக்குது. இல்லை, டயபெட்டிக் பேஷண்ட் ஒன்லி. அவர் டயபெட்டிக் பேஷண்ட் ஒன்லி. சரி, ஆமா. ஓகே. டயபெட்டிக் பேஷண்ட் ஒன்லினா இது 1.76 இருக்குன்னா சுகரால் கிட்னி பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இதுதான் ஆரம்ப பாதிப்பு. சுகரால் ஃபஸ்ட்டு கிட்னி பாதிப்பு வரும்போது முதல்ல வெறும் புரோட்டீன் லீக்கில் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கிரியேட்டினின் லெவல் அதிகமாகும். நீங்கள் ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டை ரெகுலராக கன்சல்ட் பண்ணி ரெகுலர் ஃபுல் எவாலுவேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கிட்னி வியாதி மோசமாகக்குள்ள மருந்துகள் இருக்குது. அதுக்கப்புறம் டயட் கண்ட்ரோல் இருக்குது, என்னென்ன மருந்துகளை அவாய்ட் பண்ணணுன்னு இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு கிளியர் அட்வைஸ் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் பீரியாடிக்காக, அதாவது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் கிட்னி ஃபங்க்ஷனை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி செக் பண்ணிக்கிட்டே இருந்தால் இந்த டயபெட்டிஸான கிட்னி வியாதி என் ஸ்டேஜுக்கு போகாமல் தடுக்கலாம் அல்லது தள்ளி போடவாது செய்யலாம். அது வந்து நீங்கள் ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டை ஃபுல் எவாலுவேஷன் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். இந்த வியாதி பற்றி, இதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம்ன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஓகே, காலர் இல்லை டாக்டர். டாக்டர், இந்த ப்ரோட்டீன் லீக்கிங் டிசீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் டாக்டர்? அதாவது யூரினில் நார்மலாக ப்ரோட்டீன் அளவு இருக்காது. நீங்கள் ரொட்டீன் யூரின் டெஸ்ட் பண்ணும்போது அதில் சுகர், ப்ரோட்டீன், என்ன செல்ஸ் இருக்குது, பாக்டீரியா எதுவும் இருக்கா, இதெல்லாம் சீரியலாக பார்ப்பாங்க. ஸோ நார்மலாக யூரினில் வந்து ப்ரோட்டீன் இருக்காது. ஓகே. அதாவது ப்ரோட்டீன் இருக்காதுன்னா நம்ம யூரின் ரொட்டீன் டெஸ்ட்டில் டிடெக்ட் பண்ணுற அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்காது. ஓகே. ஸோ பட் யூரினில் ப்ரோட்டீன் வர்றது வந்து நிறைய கிட்னி வியாதிகளுக்கு ஆரம்ப அறிகுறி. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்வாங்க. ஸோ அது ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜ், அதாவது ப்ரோட்டீன் லீக் ஆகும்போது பேஷண்ட்டுக்கு பெரிய அறிகுறிகள் இருக்காது. அதிகமாக போனால் கால் வீக்கம் தான் இருக்கும். ஸோ இதுதான் முதல் சைன், ப்ரோட்டீன் லீக். அதாவது கிட்னி வியாதி பொறுத்து நாங்கள் எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு அறிகுறி என்னென்னா கால் வீங்கிறது. ஃபஸ்ட்டு சைன்னா டாக்டர்ஸ் என்ன பார்க்குறது, ப்ரோட்டீன் லீக் ஆகிறது. கிரியேட்டினின்னு சொன்னாங்க, அது வந்து கிட்னி ஃபங்க்ஷன் மார்க்கர். கிட்னி ஃபங்க்ஷனில் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜில் தான் அதிகமாகும். பட் முதல்ல வர்றது வந்து ப்ரோட்டீன் லீக் ஆகிறது தான். ப்ரோட்டீன் லீக்காக ஒருத்தருக்கு திடீர்னு ஆரம்பிச்சதுன்னா என்ன கிட்னி வியாதின்னு முதல்ல பார்த்துக்கணும். யூஸ்வலாக சுகரால் கிட்னி பாதிப்பு இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் லீக்காக வாய்ப்பு இருக்குது. அது தவிர சுகர் இல்லாமல் நிறைய வியாதிகள் இருக்குது. அதாவது குளோமருலர் நெஃப்ரைட்டிஸ்னு ஒரு குரூப் ஆஃப் வியாதிகள் இருக்குது. அதெல்லாம் ப்ரைமரி கிட்னி ப்ராப்ளம். இப்போ டயபெட்டிஸ்ங்கிறது வந்து மல்டி ஆர்கன் டிசீஸ். அது வந்து கண்ணை பாதிக்கலாம், கிட்னியை பாதிக்கலாம், ஹார்ட்டை பாதிக்கலாம், இல்லை பிரெயினில் ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்குது. பட் ப்ரைமரி கிட்னி ப்ராப்ளம் நிறைய இருக்குது. ஓகே. அது வந்து இப்போ முன்னாடி முதல்ல ஒரு அம்மா சொன்னாங்க 8 மாத குழந்தைக்கு ப்ரோட்டீன் லீக்கிங் வியாதி இருக்குதுன்னு. ஸோ அதை மாதிரி எந்த ஸ்டேஜ்லேயும் வரலாம். அந்த மாதிரி ப்ரோட்டீன் லீக்கிங் வியாதி வந்தால், சுகர் இல்லாமல் வந்தால் கிட்னி பயாப்சிங்கிற டெஸ்ட் எடுக்கணும். அது எடுத்தால் தான் என்ன மாதிரி அது ப்ரோட்டீன் லீக்கிங் வியாதின்னு தெரியும். அதுக்கு வந்து நிறைய டைப் இருக்குது. மினிமல் சேஞ்ச் டிசீஸ், ஃபோக்கல் செக்மெண்டல் ஸ்க்ளிரோசிஸ், ஐஜிஏ நெஃப்ரோபதி, அது மாதிரி நிறைய வியாதிகள் இருக்குது. அது என்ன வியாதியோ அதை பொறுத்து தான் அவங்களோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால். அதாவது இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஃப்யூச்சரில் என்ன ஆகும், ஆல்ரெடி எவ்வளோ டேமேஜ் இருக்குது, இதனால் லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன வரலாம், இதெல்லாம் கிளியராக ஐடென்டிஃபை பண்ணணுன்னா அந்த ஏர்லி கிட்னி பயாப்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அந்த பயாப்சி பண்ணால் தான் என்னென்னு ட்ரீட் பண்ண முடியும் நம்மளால். ஓகே டாக்டர், இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நான் ஆவடியிலேருந்து பேசுகிறேன், சென்னை. உங்கள் சந்தேகம் என்னென்னு கேளுங்க சார். சார், எங்கள் ரிலேஷன் மாமா பொண்ணு, அவங்க திருச்சியில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கிட்னியில் டிபி அட்டாக்காக இருக்கிறதாவும் அதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி டாக்டருங்க சொல்கிறாங்க. பட் நார்மலி நம்ம டிபினா லங்ஸில் தான் கேள்விப்பட்டிருக்கோம். இது கிட்னியில் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். ரிமூவ் பண்ணணுங்கிறாங்க. இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் சார்? ரிமூவ் பண்ணுறதா ஒரே சொல்லியிருந்தேன், என்னென்னு சொல்லுங்க சார் டாக்டர். இல்லை, அதாவது முதல்ல லங்ஸில் மட்டும் டிபி வர்றதில்லை, எக்ஸ்ட்ரா பர்மனரி டிபி, அதாவது லங்ஸ் இல்லாத டிபி உலகத்தில் உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்பையும் பாதிக்கலாம், இன்க்ளூடிங் ஹார்ட், மசில்ஸு, கிட்னி, போனு, லிம்ஃப் நோடு. ஸோ எந்த இடத்துலனாலும் டிபி வரலாம், வரக்கூடாதுன்னு இல்லை. கிட்னியை பாதிக்கிற டிபிக்கு பேர் ஜெனிட்டோ யூரினரி டியூபர்குலோசிஸ். அதுவும் டிபி கிட்னிலையும் எந்த இடத்துல வேணாலும் வரலாம். சில பேருக்கு ஒன்லி பிளாடரில் பாதிப்பு இருக்கலாம், சில பேர் யூரினரி பாதையில் அடப்பாக இருக்கலாம், சில பேர் கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன் ஆகி ரொம்ப கிட்னி சுருங்கி போயிடலாம். நீங்கள் சொல்கிறத வச்சு என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு கிட்னி ரொம்ப டிபியால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டிபி பாதிக்கப்பட்டு டிபி ரொம்ப அது கிட்னி போகிற பாதையில் அடப்பு இருந்தது,
இல்லை கிட்னி ரொம்ப சுருங்கி போயிடுச்சு, அது வேலை செய்ய போகிறதில்ல, அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் கிட்னியை ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க டிபியால். சும்மா கிட்னியில் வெறும் டிபி இருக்கும்போது ரிமூவ் பண்ண சொல்ல மாட்டாங்க. அதுக்கு வந்து ஒன்லி ஆன்டி டிபி ட்ரீட்மெண்ட் இருக்குது, மருந்துகள் இருக்குது. அது கிட்டத்தட்ட 6 மாதம் டு 1 வருஷம் சாப்பிட வேண்டியிருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டா யூஸ்வலாக வெறும் டிபி பாதிப்பு சரியாயிடும். பட் டிபியால் கிட்னி பாதித்து பெர்மனெண்ட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை டிபியால் ரொம்ப அடப்பு இருக்குது கிட்னி போகிற பாதையில், அதில் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குங்கும்போது அந்த நேரத்தில் கிட்னியை ரிமூவ் பண்ணுறத தவிர வேறு வழி இல்லை. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், நான் வணக்கம். சென்னையிலேருந்து பேசுகிறேன். உங்கள் டவுட் என்னன்னு சொல்லுங்கம்மா. சார் எனக்கு வந்து இப்போ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அது வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு உடம்பு. ஆனால் இப்போ குழந்தை கிடையாது எனக்கு. நான் கல்யாணம் 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஒரு 2-3 வாரமாக இந்த சைட்லலாம் ரொம்ப வலிக்குது. அது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, எதனா ஆகுமா அந்த மாதிரின்ட்டு. அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷனுக்கு கிட்னி வியாதிக்கு சம்மந்தம் இல்லாமல் சைடில் வலி இருக்கிறதுனா அது எல்லாமே கிட்னி வியாதி ஆகாது. நீங்கள் முதல்ல ஒரு டாக்டர்கிட்ட போய் ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணிக்கணும். அந்த எக்ஸாமின் பண்ணால் தான் எந்த உறுப்பால் அந்த சைடில் இருக்கிற வலி வருதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்படி எக்ஸாமினேஷனில் எதுவும் ஃபைண்டிங்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக உங்கள் டாக்டர் உங்களுக்கு ஸ்கேன் ஒரு சிடி ஸ்கேன் எழுதி தருவாங்க. அதில் எதுலேருந்து இந்த வலி வருதுன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் அதுக்கப்புறம் கைடன்ஸ் இதுக்கு கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் வலி மருந்தெல்லாம் எதுவுமே சாப்பிடாம முதல்ல ஒரு நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணி எக்ஸாமின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அவர் சொல்கிறபடிக்கு நீங்கள் நடந்துக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், கிட்னியில் வரக்கூடிய மோஸ்ட் காமன் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, அதுக்கான ரெமெடிஸ் எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், மோஸ்ட் காமன் கிட்னி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா என்னதை சொல்லுவீங்க டாக்டர்? கிட்னி பொறுத்தளவில் லாங் டேர்ம் கிட்னி வியாதினா டயபெட்டிஸ் அண்ட் ஹை பிளட் ப்ரெஷர் தான். சுகர் அண்ட் பிபி தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% கிட்னி ப்ராப்ளம்க்கு லாங் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. அது தவிர மற்ற கிட்னி பாதிக்கிற வியாதி நான் முதல்ல சொன்ன மாதிரி குளோமருலர் நெஃப்ரைட்டிஸ்னு ப்ரோட்டீன் லீக்கிங் கிட்னி டிசீஸ். அது தவிர நிறைய ஜெனட்டிக் வியாதி இருக்குது, லைக் பாலிசிஸ்டிக் கிட்னிஸ்னு நீர்க்கட்டி மரபணு வியாதி. ஓகே. அது தவிர யூரினரி இன்ஃபெக்ஷனால் வர டேமேஜ் குரானிக் பைலோனெஃப்ரைட்டிஸ்னு வாங்க, தொடர்ந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து. அடுத்து கிட்னி ஸ்டோன்ஸால் லாங் டேர்ம் கிட்னி டேமேஜ் வரலாம். பர்டிகுலராக ரொம்ப பிளாக்கிங் ஸ்டோன்ஸ் இருந்தது, லார்ஜ் ஸ்டோன்ஸ் இருந்ததுலாம் கிட்னி டேமேஜ் அதனால் கூட வரலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் ஜெனரல் காரணங்கள். இப்போ நிறைய வியாதிகள் இருக்குது கிட்னியை பாதிக்கக்கூடிய வியாதிகள். ஸோ இதுக்கான இந்த ஸ்டோன் இருக்குது இல்லை டாக்டர், இந்த ஸ்டோன் வந்து மேக்ஸிமம் ஐ திங்க் ஸ்டோன் ப்ராப்ளம் தான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோன் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன டாக்டர்? ஸ்டோன் உருவாகிறதுக்குனா ஜென்ரலாக கிட்னி ஸ்டோனை பொறுத்தளவில் ஒரு 50 to 60% வந்து கால்சியம் கண்டெய்னிங் ஸ்டோன்ஸ் தான். வெரி ரேராக இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட் ஸ்டோன்ஸ்னு இருக்குது. அது தவிர ஜெனட்டிக் வியாதிகளால் வர ஸ்டோன்ஸ் இருக்குது, லைக் சிஸ்டீன் ஸ்டோன்ஸ், யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ்னு. ஸோ ஸ்டோன் வர்றதுக்கு ஒரு காரணம் சொல்ல முடியாது, நிறைய இது மாதிரி காரணங்கள். அதில் முதல்ல வந்து சூப்பர் சேச்சுரேஷன் வாங்க, அதாவது நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது ரொம்ப நிறைய சாப்பிட்டா ஓவர்லோட் ஆகி அதில் ஃபில்ட்ரேஷன் ப்ராப்ளம் வந்து அது சேச்சுரேட் ஆகி ஸ்டோன் ஃபார்ம் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் நிறைய மருந்துகள், கால்சியம் கண்டெய்னிங் மருந்து நிறைய போன் பெயின் சொல்லி நிறைய சாப்பிட்டுட்டு தண்ணி சரியாக குடிக்காமல் இருந்தாங்கன்னா ரிலேட்டிவ் டு வாட்டர் கால்சியம் கண்டெய்ன் இன் த பாடி வில் கோ அப் இல்லையா. ஓகே. ஸோ அதனால் சூப்பர் சேச்சுரேஷன் ஆகி கால்சியம் கண்டெய்னிங் ஸ்டோன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்குது, யூரிக் ஆசிடை ஓவர் ப்ரொடியூஸ் பண்ணுற கண்டிஷன்ஸ். அந்த மாதிரி நிறைய யூரிக் ஆசிட் பாடியில் ப்ரொடியூஸ் ஆகும்போது கிட்னியோட கெப்பாசிட்டியை விட அதிகமாக அது ப்ரொடியூஸ் ஆகும்போது அதுவும் சேர்ந்து ப்ரிசிபிட்டேட் ஆகி கால்சியம் யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் வரலாம். அது கால்சியம் ஆக்சலேட் அண்ட் கால்சியம் ஃபாஸ்பேட் ஸ்டோன்ஸ் வரலாம். நம்ம சொன்ன மாதிரி அடுத்து இன்ஃபெக்ஷன் ஸ்டோன்ஸ் வரலாம்.
அது தவிர ஜெனட்டிக் வியாதினா சிஸ்டின்யூரியான்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த ப்ரோட்டீன் நிறைய உடம்புல ப்ரொடியூஸ் ஆகும்போது, அது நிறைய லீக் ஆகும்போது அதுவும் ப்ரிசிபிடேட் ஆகி ஸ்டோன்ஸ் வரலாம். ஓகே டாக்டர், இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சியின் அடுத்த காலருக்கு பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் கிருஷ்ணகிரியிலேருந்து பேசுகிறோம் சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கம்மா. சார், என்னோட அப்பாவுக்கு வயது 68. ம் அவருக்கு சுகர் லெவல் வந்து நார்மல் 81 இருக்கு. ம் யூரியா 75 சார். ம் உங்கள் டிவி வால்யூமை கம்மி பண்ணிடுங்கம்மா. சவுண்ட் கம்மி கம்மி. யூரியா 75 இருக்கு சார். ம் கிரியாட்டினின் 2.8 இருக்கு சார். ம் பிபி 170 சார். ம் அதுக்கு பாஸ்ட் 1 வீக்கா லைட்டாக கால் வீக்கம் இருக்கு. ம் இந்த யூரியா கிரியாட்டின் வந்து நாங்கள் செக் பண்ணிட்டே வருவோம் மந்த்லி ஒன்ஸ். அது ஒன்று ஏறுனா ஒன்று இறங்குது. பட் யூரியா ஏறுனா கிரியாட்டின் இறங்குது, கிரியாட்டின் இன்க்ரீஸ் ஆனால் யூரியா இறங்குது. அந்த மாதிரி இருக்கு. நார்மல் லெவலுக்கு எப்படி கொண்டு வருது? அவர் வந்து சில டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு சார். அதை நான் சொல்லட்டுங்களா? ம் அவருக்கு பிரைமரியில் என்ன ப்ராப்ளம் இருக்குது? பிபி இருக்குது, சுகர் கிடையாதா? சுகர் இருக்குதா? சுகர் நார்மல் சார். இல்லை, நார்மலாக இப்போ லேபில் இருக்குது. பட் சுகருக்கு எதுவும் மருந்து சாப்பிட்டு நார்மலாக இருக்குல்ல? சுகரே இல்லை? சுகரே இல்லை சார் அவருக்கு. சுகரே இல்லை, ஒரு பிளட் ப்ரெஷர் தான் இருக்குது. பிபி தான் இருக்கு. ரைட். பிபி 170. ம் டேப்லெட் சொல்கிறேன் சார். ம் டேப்லெட் அமலாங், ம் மோக்சோவாஸ் ம் 3 mg, ம் பிரிகப் M75, ம் அமரில் 1 mg, ம் பிகாசல்ஸ், ம் நெப்ரோசேஃபோர்ட் ம் இதெல்லாம் எடுத்துக்கிறாரு சார். ம் இதுக்கு என்ன ரெமெடின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். அம்மா, அமரில்ங்கிறது டயபெட்டிக் மெடிசன் ஆச்சே. உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க, நான் அதில் மெடிசனே இருக்குதே. சுகர் இப்போ நார்மலாக இருக்குது, பட் மாத்திரை போட்டு நார்மலாக இருக்குது போல் இருக்குது. உங்களுக்கு சுகரும் பிபி இருக்குன்னா அதனால் கிட்னி பாதிப்பு இருக்குது அவருக்கு. 2.7னா அது வந்து கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜ் 3 கிட்னி டிசீஸ்ன்னு வாங்க. அதாவது 3வது ஸ்டேஜில் இருக்குது டயபெட்டிஸால் இருக்கிற கிட்னி ப்ராப்ளம். இது வந்து கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணாலும் அது வந்து கம்ப்ளீட்டாக நார்மல் ஆக்க முடியாது. அதிகமாக போகாத ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு தான் மருந்துகள் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி நெஃப்ராலஜிஸ்டெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டை பார்த்து ஃபுல் எவாலுவேஷன் பண்ணி மருந்துகள், இந்த கிட்னி வியாதி மோசமாகாமல் இருக்கிறதுக்கு ஃபர்தராக இருக்கிற மருந்துகள் சாப்பிட வேண்டியிருக்கும். அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னென்ன மருந்துகளை தவிர்க்கணும், டயட் என்ன கண்ட்ரோல் இருக்கணும், அது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டாக்டர் பாருங்கள். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார், நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கள் சார். சார், நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன் சார் நான். ம் அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து அது ஒரு வாரத்தில் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ம் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 4 இயர்ஸ் டயாலிசிஸ் போட்டுட்டே இருந்தேன். ம் அப்புறம் சி வைரஸ் வந்துச்சு. ம் அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். இப்போ தங்கச்சி கொடுத்து இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி 8 months ஆச்சு. ம் இப்போ கிரியேட்டின் 1.3.5 இருக்கு. சுகர் இருக்கு 3.5 இல்லை 1.35 1.35 சார். ம் இப்போ சுகரும் இருக்கு. நான் இன்ஜெக்ஷனு காலையில மத்தியானம் நைட்டு போட்டுட்டு தான் சார் இருக்கேன். ம் இப்போ என்னோட கிட்னி வந்து இப்போ எவ்வளோ நாள் சார் என்னை அடுத்து வரும்னு அது எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்கு. எவ்வளோ நாள் சார் வரும்? கிட்னி எவ்வளோ நாள் வருங்கிறத வந்து இப்போவே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன் ரொம்ப நாள் கூட இருக்கலாம். இவங்களுக்கு ஒன்றும் இப்போ மேஜர் ப்ராப்ளம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. 1.35ங்கிறது மைல்டு அப்நார்மல் கிட்னி ஃபங்க்ஷனே தவிர ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் நெஃப்ராலஜிஸ்ட் சொன்ன அட்வைஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக அந்த டிரான்ஸ்பிளான்ட் ட்ரக்ஸை எடுத்து எந்த காம்ப்ளிகேஷனும் வராமல் பார்த்துக்கிட்டா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது உங்களுக்கு. லாங் டேர்ம் இந்த கிட்னி வரும். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டோட அவுட்கம் இன் ஜென்ரல் கேட்டிங்கன்னா 100 பேருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் ஒரு 70 to 80% 10 இயர்ஸுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சேலத்துலேருந்து கீதான்னு பேசுகிறேன் சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கள் சார். 59வது. சொல்லுங்கள் சார். சார், எனக்கு வந்து கிட்னி ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது சார். சுகரும் இருக்கு, 450 சுகர் இருக்கு. ஆனால் வந்து எனக்கு வந்து டாக்டர்கிட்ட பார்த்தது டார்சினாமைடு எழுதி கொடுத்தாங்க. கால் வீக்கமாக இருக்குன்ட்டு போனால் டார்சினாமைடு 20 mg எழுதி கொடுத்துருக்காங்க. அதை சாப்பிட்டுட்டு இருக்கேன்.
இதனால கால் வீக்கம்லாம் இப்போ குறைஞ்சி இப்போ நார்மல் ஆயிடுச்சு. ஒரு 3 நாள் அட்மிட் பண்ணி சரி பண்ணாங்க. இப்போ நார்மல் ஆயிடுச்சு. இதனால வந்து அந்த கால் வீக்கம் குறைஞ்சிருச்சு. இதனால கிரியேட்டின் லெவல் வந்து 2.2 இருந்துட்டு இருக்கு. அது கம்மி வரமாட்டேங்குது. நீங்கள் இந்த ப்ரோக்ராம் முன்னாடியே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சுகரால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சுகர் தான் ஒரு கிட்னி ப்ராப்ளமுக்கு மேஜர் காரணம். சுகராலான கிட்னி பாதிப்பு வந்து ஆரம்பத்தில் ஒரு புரோட்டீன் லீக்கிங் ஸ்டேஜில் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிரியேட்டினின் அளவு அதிகமாகும். இந்த டிசீஸ் வந்து ரிவர்சிபிள் கிடையாது. அதாவது வெறும் புரோட்டீன் லீக்கிங்கில் கண்டுபிடிச்சா அது கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கிரியேட்டினின் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது கண்டிப்பாக பழைய லெவலுக்கு ஒரு நார்மல் ஆக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. இதுக்கு மேலே ஃபர்தராக இது மோசமாகாமல் இருக்கிறதுக்கு தான் மருந்துகள் இருக்குது, தவிர கம்ப்ளீட்டாக நார்மல் ஆக்கிறதுக்கு மருந்துகள் இல்லை. அதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மோசமாகாமல் இருக்கணுன்னாலும் முதல்ல டயட் கண்ட்ரோல் வேணும். அதெல்லாம் அவங்க பர்டிகுலராக நீங்கள் சொல்கிறீங்க சுகர் 450லாம் இருக்குன்றீங்க. முதல் ஸ்டெப்பே வந்து சுகரை நல்லா பார்த்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. அது தவிர டயட் கண்ட்ரோல் இருக்குது, என்னென்ன மெடிசின் சாப்பிடணுன்னு இருக்குது, ஃபாலோ அப் பிளான் இருக்குது, எவ்வளோ நாளைக்கு ஒருக்க பீரியாடிக்காக செக்அப் பண்ணணும்னு. இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இது அட்லீஸ்ட் ஃபர்தர் மோசமாகாமல் தடுக்க முடியும். ரிவர்ஸ் பண்ண முடியாது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சி நான் அடுத்த கால் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, நான் சென்னையில்